வணக்கம் நண்பா. இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னா நம்ம அலைட் மோஷனில் எப்படி வீடியோ எடிட்டிங் பண்ணுறது, நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி ஃபுல் ஸ்க்ரீன் ஆக்குறது, அந்த ஸ்டேட்டஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது எப்படி ஹெச்டியாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாக போகிறதுன்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணால் தான் அடுத்த வீடியோ போடுற எனக்கு மோட்டிவேஷனாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சென்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு டாபிக் எடுக்க போகிறேன்னா அலைட் மோஷனில் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்படி வாட்ஸ்அப்பில் ஃபுல் ஸ்க்ரீனாக ஸ்டேட்டஸை போட போகிறோன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எப்படி அந்த கம்ப்ரஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸை அப்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அலைட் மோஷனில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அந்த எஃபெக்ட் மூலமாக நம்ம அதை எப்படி எடிட் பண்ணி நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அலைட் மோஷனுக்குள்ளே போயிடலாம். அலைட் மோஷனில் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோன்னு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இந்த பக்கத்தில் இருக்க பார்த்தீங்களா பென்சில் ஐக்கான், இந்த பென்சில் ஐக்கனில் நடுவில் ஒரு பட்டன் ஏரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ணோன்னே இந்த சைடில் சேஞ்ச் ஆகிருக்கும். 2, 3, 4, 0 இந்தமாரி ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் ஃபுல் ஸ்க்ரீனோட சைஸ் நம்ம ஃபோனோட சைஸ் கரெக்டாக இருந்தால் அதில் மென்ஷன் ஆகும். 1080p இதில் 2, 3, 4, 0 இப்படி போட்டிங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிடும். கீழே பார்த்தீங்கன்னா இதில் ஒயிட்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஃப்ரேம் ரேட்ஸ் 60 ஃப்ரேம் ரேட்ஸ் இருக்குங்க. கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்தீங்கன்னா இந்தமாரி ஓப்பன் ஆகிடும். நம்ம எப்படி இதில் ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்தமாரி ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ப்ளஸ் ஐக்கனை டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வீடியோ அண்டு ஃபோட்டோஸ்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த ஃபோட்டோ தேடிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் கேலரியில் போய் தேடிக்கிறேன். ஃபோட்டோ இம்போர்ட் பண்ணியாச்சு. நம்ம இந்த ஃபோட்டோ எப்படி ஃபுல் சைஸ் ஆகுதுன்னா மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3 டாட் பெருசு பண்ணிங்கன்னா ஃபில் ஸ்க்ரீன் இருக்குது, ஃபில் ஸ்க்ரீன் இருக்குது. அதில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்திங்கன்னா வச்சிங்கன்னா ஃபுல் ஆகிடும். இதே நம்ம ஒன்றும் எப்படி ஃபுல் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஹோல்ட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா. இதை மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேட்னு கொடுத்திங்கன்னா இந்த சைடில் இருக்கும் பாருங்கள், இப்படி ஜூம் பண்ணுறது. அப்படியே இது இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோட்டோஸ் ஜூம் ஆகினே இருக்கும். ஜூம் ஆகிடுச்சிங்களா, இவ்வளோ ஜூம் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேட்னு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பாட்டு 30 செகண்ட்ஸுக்கு இது பண்ணிக்கலாம். சரி 15 நிமிஷம் ஓகே இதுமாரி பண்ணியாச்சு. இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணுறது எப்படின்னா பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்குங்களா. இதில் இந்த ஃபோட்டோ லைட்டாக நெகட்டிவ்லாம் இந்த கீ ஃப்ரேம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த கீ ஃப்ரேம் ஆன் பண்ணினா ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம் ஆகிடும். நீங்கள் அப்படியே இப்படி வச்சுருந்தீங்கன்னா கூட அப்படியே இந்த கீ இது ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் கீ பண்ணிட்டு இப்படி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேட்னு கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு சைடு வரும். திருப்பி நம்ம லாஸ்ட்டில் ஒரு கீ ஃப்ரேம் கொடுத்தீங்கன்னா இப்படி வந்துடும். இப்படி கொண்டு வந்துடலாம் லாஸ்ட்டாக ஃபோட்டோ சென்டராக வருது. அவ்வளோதான். இப்போ நம்ம வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்லேஷன் ஆகுது. இந்த மாதிரி தான் நிறைய வீடியோ இப்படி தான் எடிட் பண்ணுறாங்க. நம்ம எப்படி ஆட் பண்ணுறது, இதில் ஆடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆடியோ ஐக்கான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை டச் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன வேணும் ஆடியோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண ஆடியோ இதில் இருக்கும். நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த சைடு. அவ்வளோதான். நான் இதை ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். இப்படி தான் நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபுல் ஸ்க்ரீன் இது பண்ணுறது. நான் இது இந்த பாட்டு ஃபுல்லாக ப்ளே பண்ணி காட்டினேன். எனக்கு காப்பிரைட்ஸ் வரும், அதனால தான் ப்ளே பண்ணி காட்டலாம். இந்த வீடியோ அப்படியே இந்த வீடியோ எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறோம். மேலே 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா. தொட்டிங்கன்னா இதில் வீடியோன்னு இருக்கும். வீடியோவில் நம்ம எவ்வளோ வேணுமோ 1080p ஃபுல் ஹெச்டியில் கூட இருக்குது. ஃப்ரேம் ரேட் 60 fps. இந்த மாதிரி குவாலிட்டி ஹை ரேட் வச்சுக்கோங்க. இல்லைனா 15 mbps வரைக்கும் சொல்லிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம வீடியோ எடிட் பண்ணுறது அலைட் மோஷனில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இந்தமாரி வீடியோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்ம சேனலில் இதோட நிறைய வீடியோ உங்களால் பார்க்க முடியும். இதோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.